விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள், நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள், தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள், இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள், கலை, இலக்கியம், ஆன்மீகம், பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழருவி தர்பாரில் அணிவகுக்கும். அந்த செயற்கை தட்டணுக்கள் பிளேட்லெட்ஸ் பொருந்திருச்சுன்னா அவங்க பிழைச்சிக்குவாங்க. மது, ஆல்கஹால் அதனால இல்லை வேற சில காரணங்கள்னால கல்லீரல் முழுவதும் செயலிழந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வயிறெல்லாம் வீங்கி, கால் வீங்கி, மஞ்சக்காமலை இவர் ஒரு 10 நாள் தான் இருப்பார், ஒரு 15 நாள் தான் இருப்பார் அப்படி. ஆனால் அந்த இறக்கும் தருவாயில் டப்புன்னு சித்த மருத்துவர்களை கூப்பிட்டு இந்த மருந்தை பயன்படுத்தி குணப்படுத்தலாம்னு சூழ்நிலை இருக்கும்போது அதை ஏன் செய்கிறது இல்லை? அரசு பொதுவாக ஒரு மருத்துவ பிரிவை உருவாக்கப்படும். இது ஆங்கில மருத்துவர்களும் எதுக்காக கூட்டு சிகிச்சை நான் நீங்கள் தனியாக ஏன் செய்ய முடியாதான்னு ஏன் கேட்குறேன்னா, சந்திப்போமா நிகழ்ச்சியில் தமிழருவி தர்பார் நேயர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். அரிதிலும் அரிதாக இருந்த புற்றுநோய் இன்றைக்கு சமூகமெங்கும் பரவி கிடக்கிறது. ஆங்கில வழிமுறையில் மருத்துவம் சிகிச்சை பெறுவது ஒருபுறம் இருந்தாலும் சித்த மருத்துவம் மூலமும் சில வகை புற்றுநோய்களை தீர்க்க முடியும் என்று சித்த மருத்துவர் வீரபாபு அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் ஐயா தமிழருவி மணியன் அவர்களுடைய கருத்தையும் சற்று கேட்போம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம் குமரையா. இன்று எங்கு பார்த்தாலும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை நாம் மிக அதிகமாக சந்திக்கக்கூடிய சூழல் இருப்பது நமக்கு வருத்தத்தை அளிக்கிறது. பல்வேறு விதமான நோய்களுக்கு இடமளிக்கக்கூடிய அளவுதான் இன்றைய வாழ்க்கை சூழல் வளர்ந்திருக்கிறது. சித்தர்கள் ஒவ்வொரு நோய்க்கும் உரிய மருந்தை உருவாக்குவதற்காக காடுகளிலெல்லாம் அலைந்து பல்வேறு மூலிகைகளை அவர்கள் எடுத்து அந்த மூலிகைகள் தரக்கூடிய தீர்வினை தேர்ந்து தெளிந்து அவற்றை பயன்படுத்தி இருக்கிறார்கள். பன்னெடுங்காலமாகவே இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றக்கூடிய நோய்கள் அனைத்துக்கும் தீர்வு தரக்கூடிய மருத்துவமாக சித்த மருத்துவம் தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது. ஆனால் இன்றைய சூழலில் ஆங்கில மருத்துவம் பெற்றிருக்கக்கூடிய இடம்தான் மேலானதாகவும் நம்பிக்கைக்குரியதாகவும் இருக்கக்கூடிய ஒன்றை நாம் பார்க்கிறோம். ஆங்கில மருத்துவத்தின் மூலம் அனைத்து நோய்களுக்கும் விரைவாக நாம் சிகிச்சை பெற்று பூரண நலத்தை அடைந்துவிட முடியும் என்ற அழுத்தமான நம்பிக்கை பரவலாக மக்களிடையே இருக்கிறது. அதனால்தான் சித்த மருத்துவம் போன்ற தமிழருடைய சுயத்தில் பிறந்த மருத்துவ முறை மெல்ல மெல்ல மறைந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் டாக்டர் வீரபாபு போன்றவர்கள், சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் ரவி போன்றவர்கள், தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சித்தர், இப்படி பல்வேறு சித்தர்கள் இந்த மருத்துவத்தை மறு உயிர்ப்பு கொடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு அதில் மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறார்கள் என்பதை அனுபவத்தில் நான் உணர்ந்திருக்கிறேன். கொரோனாவால் மிக கடுமையாக நம்முடைய தமிழ் சமூகம் பாதிக்கப்பட்ட நிலையில் டாக்டர் வீரபாபு அவர்கள் தனி மனிதனாகவே இந்த கொரோனா நோய்க்கு எதிராக புறப்பட்டு ஏறக்குறைய 5000த்திற்கும் மேற்பட்ட நோயாளிகளை பூரணமாக கொரோனாவின் பிடிவிலிருந்து விடுபடச் செய்து அவர்களுக்கு மறுவாழ்வை வழங்கிய ஒரு மகத்தான மனிதர். அவர் கொரோனாவின் பிடியிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்களை விடுவித்தார் என்பதை அறிந்து நான் அவரிடம் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பெற சென்றேன். ஏறக்குறைய 30 நாட்களுக்கு மேல் அவருடைய மருத்துவமனையில் நான் இருக்க நேர்ந்தது. அந்த அளவுக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டு உயிர் பறிபோகக்கூடிய நிலையில் இருந்த தமிழருவி மணியன் இன்றைக்கு உங்கள் முன்னால் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் இதற்கு முழுமுதற் காரணம் சித்த மருத்துவம்,
அந்த சித்த மருத்துவத்தை பயன்படுத்தி எனக்கு மறுவாழ்வை மறு உயிரை வழங்கிய மருத்துவர் டாக்டர் வீரபாபு அவர்கள். அவர் இப்பொழுது தெளிவாக சொல்கிறார், புற்றுநோய் என்றால் நீங்கள் அச்சப்பட வேண்டியதில்லை. உணவை நீங்கள் உட்கொள்ளக்கூடிய நிலையிலிருந்து தள்ளி போகாமல் அதற்கு முன்பே சித்த மருத்துவத்தை நோக்கி நீங்கள் வந்தால் நாங்கள் அளிக்கக்கூடிய சித்த மருத்துவம் நிச்சயமாக புற்றுநோயிலிருந்து மனிதர்களை விடுவித்து விடும் என்று அழுத்தம் திருத்தமாக அவர் கூறுகிறார். நான் அவரிடம் கேட்டேன், உண்மையிலேயே சித்த மருத்துவத்தில் புற்றுநோயை முற்றாக தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? மக்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் உங்களிடம் வந்து இந்த சிகிச்சையை பெற்றால் பூரண நலத்தை பெறுவார்களா என்று நான் கேட்டபொழுது அவர் சொன்னார், ஐயா, மிக உறுதியாக நான் சொல்கிறேன், வயிற்றில் இருக்கக்கூடிய புற்றுநோய், கல்லீரலை பற்றி இருக்கக்கூடிய புற்றுநோய், மலக்குடல் வழியாக வந்து சேரக்கூடிய புற்றுநோய் என்று இந்த வகையான புற்றுநோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் என்னிடம் வந்தால் நான் வழங்கக்கூடிய சித்த மருத்துவத்தின் அடிப்படையில் அவர்கள் பூரண நலத்தை பெறுவார்கள் என்பதை அறுதியிட்டு உறுதியோடு நான் உங்களிடம் கூறுகிறேன் என்றார். இந்த அளவுக்கு இவ்வளவு வலிமையாக உறுதிப்பாட்டுடன் இந்த வகையான நோய்களை என்னால் அகற்றிவிட முடியும் என்று அவர் சொல்லுகிற பொழுது இதை இந்த தமிழ் சமூகத்திடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று தமிழருவி தர்பார் நினைத்தது. அதனாலேதான் திருமதி வாசுகி அவர்களை டாக்டர் வீரபாபுவிடம் நேர்படச் சென்று ஒரு நேர்காணலை நடத்தி உண்மையிலேயே இந்த புற்றுநோயை சித்த மருத்துவத்தின் மூலம் முற்றாக தீர்க்க முடியுமா என்ற கேள்விகளுக்கு பதிலை கேட்டுக்கொண்டு வரும்படி நான் சொன்னேன். அதன்படி அவர்கள் சென்று மிகச்சிறந்த ஒரு நேர்காணலை நடத்தி அந்த டாக்டர் வீரபாபு அவரிடமிருந்து அற்புதமான விளக்கங்களை பெற்று வந்திருக்கிறார். அந்த கேள்விகளுக்கு வழங்கப்பட்ட விடைகளும் நீங்கள் தமிழருவி தர்பாரில் பார்க்கக்கூடிய சூழலில் சித்த மருத்துவத்தினால் புற்றுநோயை நாம் குணப்படுத்தி கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையை வலுப்படுத்தி கொள்ள நேரும். அந்த நம்பிக்கையோடு டாக்டர் வீரபாபுவை நீங்கள் சந்திக்கலாம். நான் வீரபாபுவுக்கு விளம்பர ஏஜென்ட் கிடையாது. ஆனால் இந்த சித்த மருத்துவம் என்பது ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் மறந்துவிட்ட நிலையில், சித்த மருத்துவத்தை முற்றாக நாம் புறக்கணித்து விட்ட நிலையில், பன்னெடுங்காலமாக நம்முடைய சித்தர்கள் உருவாக்கி வளர்த்து கொடுத்த அந்த வைத்திய முறை இன்றைக்கும் தமிழருடைய அரிய நோய்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தீர்வை தரும் என்பதை நான் நினைவூட்டுவதற்காக அந்த சித்த மருத்துவ முறை மறு உயிர்ப்பை பெற்று மறுமலர்ச்சியை பெற்று சித்த மருத்துவத்தை நோக்கி மக்கள் வந்து சேர வேண்டும் என்பதற்காக எனக்குள்ள விழைவின் அடிப்படையிலே தான் இந்த விளக்கத்தை பெற்று உங்களுக்கு தரும்படி நான் சொல்லியிருக்கிறேன். இந்த நேர்காணல் முடிந்தபோது நீங்கள் வீரபாபுவை சந்திக்கிற நிலையில் அப்படி பாதிக்கப்பட்டவர்கள் சென்று அந்த வீரபாபு அவர்களை பார்த்து உரிய மருத்துவ சிகிச்சையை பெற்று குணமடைந்தால் என்னை விட மகிழ்ச்சி அடையக்கூடியவன் இந்த மண்ணில் வேறு யாரும் இருக்க முடியாது. அதனால்தான் சமூக பொறுப்புணர்வு சார்ந்து நோயற்ற சமுதாயம் நம்முடைய கண்முன்னாலே உருவாக வேண்டும் என்கிற அடிப்படையில் தமிழருவி தர்பார் இந்த நிகழ்ச்சியை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது. தமிழருவி தர்பார் நேயர்களுக்கு வணக்கம். சந்திப்போமா நிகழ்விற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்று சந்திப்போமா நிகழ்வில் கொரோனா நெருக்கடி காலங்களில் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த பலரை காப்பாற்றிய சித்த மருத்துவர் திரு வீரபாபு அவர்களைத்தான் சந்தித்து சித்த வைத்தியம் பற்றிய பல செய்திகளை அவரிடம் பகிர்ந்து கொள்வோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? சார், நீங்கள் சித்த வைத்தியத்தில் உங்களுக்கு எப்படி நாட்டம் வந்தது? நீங்கள் தனித்துவம் பெற்று ஒரு சித்த மருத்துவராக இப்போது திகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய சித்த வைத்திய இந்த பயணத்தின் அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
நான் வந்து விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையை சார்ந்தேன் நான். இப்போ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஆங்கில மருத்துவம் படிக்கணும்னா நிறைய பண செலவு ஆகும், நிறைய வசதி இருக்கணும் அப்படிங்கிற கருத்து பெற்றோர்கள் மத்தியில் இருக்கும். அந்த சமயத்தில் நமக்கு ஆங்கில மருத்துவமும் வாய்ப்பு கிடைத்தது. இருந்தாலும் சித்த மருத்துவம் படித்தா செலவு குறையும், செலவு குறைவாக இருக்கும், நம்ம குடும்ப சூழல் வசதியாக இருக்குங்கிற அடிப்படையில் அதற்கான அந்த அப்ளிகேஷன்லாம் போட்டு நம்ம படிக்க வந்தோம். ஓகே, இப்போது ஆங்கில மருத்துவத்துக்கு நிகராக மக்கள் பலர் வந்து ஹோமியோபதி, ஆயுர்வேதா, சித்தா, யுனானி போன்ற பாரம்பரியமான சிகிச்சைகளின் மீது நம்பிக்கை கொண்டு அந்த சிகிச்சையும் எடுத்துக்கொள்வதற்கு வருகிறார்கள். இந்த சித்த மருத்துவ சிகிச்சை முறையை பற்றிய மகத்துவத்தை கொஞ்சம் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். சித்த மருத்துவங்கிறது நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய இந்த தமிழ் மண்ணுடைய மிகப்பெரிய பொக்கிஷங்க. அதாவது இதில் இருக்கக்கூடிய நுணுக்கமான நிறைய விஷயங்கள் வேற எந்த மருத்துவத்துலேயுமே கிடையாது. அதாவது அவசரத்துக்கு ஆபத்துக்கு மருத்துவம் நம்மளுடைய ஆங்கில மருத்துவம் மற்ற மருத்துவங்கள்லாம் நம்ம வந்து நல்ல மருத்துவம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஒரு மனிதனுடைய அடிப்படை செல்ல இருந்து அந்த பிரச்சனைகள்ல இருந்து அந்த நோயினுடைய அடிப்படையை சரி செஞ்சு உடம்பை குணமாக்கக்கூடிய ஒரு மருத்துவம்னா அது சித்த மருத்துவம் தான். அது பார்த்திங்கன்னா இந்த சித்தர்கள் வாழ்ந்த பூமி நம்ம தமிழ் மண். நம்ம பழைய சோடிகள்லாம் நிறைய விஷயங்கள் போட்டிருக்கு, இந்த சித்தர் அந்த சித்தர்னு. அவங்களுடைய கருத்துக்கள் தான், அவங்களுடைய அந்த வாக்குகள் தான் அந்த மருத்துவம். அதில் அதை வந்து நிறைய விஷயங்களை நம்ம இழந்துட்டோம். இப்போ இருக்கிறது ஓரளவு விஷயங்கள் தான். அந்த விஷயங்களை இவ்வளவு பலன் நினச்சிக்கிட்டு இருக்கு. அதை நான் வந்து அடுத்தடுத்து நோயாளிகளை குணமாக்குற போது நம்மளுக்கு இந்த மருத்துவத்தின் மீதான மரியாதை கூடிக்கிட்டே போகும். இப்போது உங்கள் மருத்துவமனையில் எந்த மாதிரியான நோய்களுக்கெல்லாம் சிகிச்சைகள் கொடுத்து கொண்டு வருகிறீர்கள்? இங்கு வந்து சிகிச்சை மேற்கொண்டவர்கள்லாம் பரிபூர்ணமான பலனை அடைந்திருக்கிறார்களா? எல்லாரும் பரிபூர்ண குணம் அடைவாங்களா அப்படின்னா இல்லைன்னு தான் நான் சொல்வேன். அதுக்கு காரணம், அதாவது பல காரணங்கள் இருக்குது. அதாவது சாப்பாடு கூட உள்ளே இறங்காமல் தண்ணி கூட உள்ளே இறங்கினா வாந்திங்கிற நிலைமையில் எல்லா மருத்துவமும் பார்த்துட்டு கடைசியில் ஒரு மாத காலம்தான் உயிரோடு இருக்க முடியுங்கிற சூழ்நிலையில் சில நோயாளிகள் இங்கே வருவாங்க. அந்த நோயாளிகளை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. உணவு உட்கொள்கிற போது, தண்ணீராவது உட்கொள்கிற போது தான் நம்ம கஷாயங்களை உட்கொள்ள முடியும், மருந்துகளை எடுத்துக்கொள்ள முடியும். அந்த மாதிரி கூட இல்லாமல் படுத்த படுக்கையாக வருகிற போது நம்மளால் அவங்களுக்கு தீர்வு கொடுக்க முடியலை. ஆனால் எந்த நோயாக இருக்கட்டும், மஞ்சள் காமாலை இருக்கட்டும், கல்லீரல் செயலிழப்பாக இருக்கட்டும், புற்றுநோயாளியாக இருக்கட்டும், ஒரு டெங்கு காய்ச்சலாக இருக்கட்டும், நல்ல சாப்பிட்ற நிலைமையில் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம மருந்துகளை 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் எடுத்துட்டாங்கன்னா அழகாக குணமாகிறத நான் கண்கூடாக பார்த்துட்ருக்கேன். நீங்கள் சொல்கிறத பார்த்தா எதிர்ப்பு சக்தி இருக்கிற அந்த உடல்நிலையில் வரணும் அப்படின்னு சொல்கிறீங்க. எதிர்ப்பு சக்திங்கிறத தாண்டி உணவு உட்கொள்கிற நிலை, உணவு ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வேதியியல் மருந்துகள்னாலும் கதிர்வீச்சுகள்னாலும் அவங்க மேற்கொண்டு ரொம்ப சோர்ந்து போய் உணவு உட்கொள்ளாத முன்னிலைக்கு போயிடுறாங்க. ஓகே, அந்த நிலைமையில நம்ம வந்து மருந்துகள் எது கொடுத்தாலும் வாந்தி வந்துடும், உள்ள தங்காது. ஆமாம், அப்படியும் சில பேர் நல்லா குணமாகறாங்க. ஆனால் உணவு உட்கொள்கிற நிலைமையிலேயே வரணுங்கிறதான் என்னுடைய ஆதங்கம். அந்த நிலைமையில வந்தால் நல்லபடியாக குணப்படுத்தலாம். எந்த விதமான நோயாக இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவு பாதிப்புக்குள்ளாகிற போதே வந்துட்டாங்கன்னா ஆரம்ப நிலையில வந்து அழகா சீக்கிரமே சரியாயிடும். எந்த விதமான நோய்களாக இருந்தாலும் கண்டிப்பா. நீங்க எந்த மாதிரியான நோய்களை எல்லாம் கொஞ்சம் வரிசைப்படுத்தி சொல்லுங்களேன். எந்த மாதிரி நோய்கள்? இப்ப பாத்தீங்கன்னா குறிப்பா பாத்தீங்கன்னா டெங்கு காய்ச்சல்ல நிறைய பெரிய மருத்துவமனைகள்ல டெங்கு காய்ச்சலுடைய மிகப்பெரிய பாதிப்பு என்னன்னா ரத்த தட்டெடுக்கணும் படிப்படியாக பிளேட்லெட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு 30,000க்கு கீழே போயின உடனே அவங்க செயற்கை தட்டணுக்களை ஏற்றி முயற்சி பண்ணுவாங்க. அதில் அந்த செயற்கை தட்டணுக்கள் பிளேட்லெட்ஸ் வந்து பொருந்திருச்சுன்னா அவங்க பிழைச்சிக்குவாங்க. 99% பேருக்கு அது பொருந்திடும்.
100ல் ஒரு ஆளுக்கு எவ்வளவு செயற்கை தட்டெடுக்கல் ஏற்றினாலும் ஏறாது, அது அதிகரிக்காது. அப்போ அந்த நோயாளி உயிரிழக்க நேரிடும். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான இரத்த தட்டணுக்கள் குறைந்து இரத்த கசிவு ஏற்பட்டு, ஆண்களாக இருந்தால் யூரின்ல ரத்தம் கசியும், மலத்தில் ரத்தம் கசியும், மூக்கில் ரத்தம் கசியும். பெண்களாக இருந்தால் அந்த மாதவிடாய் தொடங்கிடும், அளவுக்கு அதிகமாக கொட்டிடும். அந்த மாதிரி அளவுக்கு அதிகமான மாதவிடாய் அந்த இரத்த கசிவு ஆகி உயிரிழந்த பெண் குழந்தைகள் அதிகமாக இருக்காங்க, நிறைய பேர். இது வந்து டெங்குனால பாதிக்கப்பட்டு. ஆமா 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 இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆண்டுமே அந்த மழை முடிஞ்ச பிறகு, மழைக்கு முன்னாடி காலங்கள்ல எல்லாம் இப்ப டெங்கு இப்ப சர்வசாதாரணமா எல்லா வருஷமும் வருது. அது குறிப்பிட்ட பேர் அஜாக்கிரதையா அது கவனிக்காம விடுகிற பொழுது, இரத்த தட்டணுக்கள் குறைவதை உணராத பொழுது, கடைசி நேரத்தில் மருத்துவமனைகளை போய் நாடுகிற பொழுது அவர்களால் காப்பாற்ற முடிவதில்லை. நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரியான இரத்த தட்டணுக்கள் மிகவும் மிகவும் குறைந்து 20,000க்கும் கீழே போய் அதிகமான மாதவிடாய் போகுது, அதிகமான சிறுநீரில் ரத்தம் கசியுது அப்படின்னா, அந்த சூழ்நிலையிலும் நம்ம மருந்து காப்பாற்றுங்கிறதுக்கு நான் உறுதியளிக்கிறேன். இப்போ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நோய்க்கும் நான் ஒவ்வொரு எடுத்துக்காட்டும் நான் வச்சிருக்கிறேன். ஒரு நோயாளியும் காமிக்கிறேன், அந்த நோயாளியுடைய ரிப்போர்ட்ஸையும் காமிக்கிறேன், அந்த ஆதாரங்களையும் காமிக்கிறேன். ஏன்னா ஒரு 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 நோயாளி இறந்து போகிற தருவாயில் பிற மருத்துவர்கள் தயவு செய்து இந்த தமிழ் மருத்துவம்னு ஒன்று இருக்கு, அதை பயன்படுத்தி இந்த நோயாளியை காப்பாற்ற முயற்சிக்கலாமான்னு ஒரு யோசனை வரணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்றேன். இன்னைக்கும் ஒரு டெங்கு காய்ச்சல்ல பெரிய பெரிய மருத்துவமனைகள்ல சீரியஸா 10 நாள் ஐசியூ வார்டில் இருக்கிற பேஷண்ட்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அந்த நோயாளிக்கு நம்ம மருந்த 2 நாள் கொடுத்தா போதும், 3ஆவது நாள் உயிர் பிழைச்சு வந்துருவாங்க. இந்த விஷயம் மக்களை போய் சேரவில்லை. இது அரசாங்கத்தின் காதுகளுக்கு போகிற போதுதான் மக்களுக்கு போய் சேரும். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இது டெங்கு சொல்லிட்டேன்னா, மஞ்சள் காமாலை, மஞ்சள் காமாலையில் நீங்கள் உடம்பே மஞ்சள் ஆகி, கண்ணு பூரா எலுமிச்சம்பழம் மாதிரி ஆகி, வயிறெல்லாம் வீங்கி, காலெல்லாம் வீங்கி, கல்லீரலை மாற்றினாதான் உன்னை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிற நோயாளியை நம்ம அழகா இயற்கை முறையில் இயற்கையாக அழகாக காப்பாற்ற முடியும். இதற்கு நான் பல நோயாளிகளை எடுத்துக்காட்டாக சொல்ல முடியும். கல்லீரல் செயலிழப்பு, அதாவது நம்ம மது, ஆல்கஹால், அதனால இல்லை வேற சில காரணங்கள்னால கல்லீரல் முழுவதும் செயலிழந்து மஞ்சள் காமாலை அதிகமாகி மிக மோசமான நிலைமையில இருந்துட்டா அவங்களுடைய வார்த்தை என்ன? மஞ்சள் காமாலைக்கு கல்லீரலுக்கு பிற அயல் நாட்டு மருத்துவத்துல பெருசா மருந்து இல்லை. அவங்க அதை மெயின்டைன் தான் பண்ண முடியும். ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் டிரான்ஸ்பிளான்டேஷன், கல்லீரலை மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லீரலை மாற்றிட்டு அந்த மாற்று அளவுக்கு எல்லாருக்கும் சக்தி கிடையாது. அதுல 100% நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது ஒண்ணு, எல்லாருக்குமே கல்லீரலை மாத்தி வச்சுக்கிற அளவுக்கான வசதிகள் இருக்காது. அந்த மாதிரி இப்ப இன்னைக்கு நம்மளுடைய அரசு மருத்துவமனை எடுத்துக்கோங்க, இன்னைக்கும் பாத்தீங்கன்னா வயிறெல்லாம் வீங்கி, கால் வீங்கி, மஞ்சக்காமாலை வந்து இவர் ஒரு 10 நாள் தான் இருப்பார், ஒரு 15 நாள் தான் இருப்பார் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கப்பட வேண்டிய நோயாளிகள் இன்னைக்கு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரி நோயாளிகளுக்கு சித்த மருத்துவத்தை கொண்டு போய் அங்க பயன்படுத்துங்க. அங்க இல்லைனாலும் ஆங்கில மருத்துவர்கள், சித்த மருத்துவர்கள் இணைந்து பணியாற்றுகிற மாதிரி ஒரு சூழலை, ஒரு மருத்துவமனையை அரசு உருவாக்கணும். இன்னைக்கு ஒரு 5000 நோயாளிகள் நம்ம ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு போயிருப்பாங்க. அதுல இன்னைக்கு அங்க ஆபத்தான சூழ்நிலையில இறக்கும் தருவாயில் ஒரு 50 பேர் இருப்பாங்க. இதுதான் உண்மை. இறக்கும் தருவாயில் 70 வயசா இருக்கலாம், 60 வயசா இருக்கலாம், 50 வயசா இருக்கலாம், பல நோய்களா இருக்கலாம். அவங்கள நம்ம மருத்துவத்தையும் பயன்படுத்தினீங்கன்னா பாதி பேரை காப்பாற்றலாம். எல்லாரையும் முடியுமோ இல்லையோ பாதி பேரையாவது காப்பாற்றலாங்கிற நான் என்ன சொல்றேன்னா,
சின்னஞ்சிறு குழந்தைகள் சின்ன சின்ன காய்ச்சலுக்காக உயிரிழக்கிற செய்தி நம்ம பார்க்குறோமா இல்லையா? எஸ், ஆமாம். தினந்தோறும் நம்ம ஊடகங்கள்ல அப்ப அந்த செய்திகள் அந்த அந்த குடும்பத்துல அந்த பெற்றோர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ம். 6 வயசு பெண் குழந்தை டெங்கு காய்ச்சலில் பலின்னு ஒரு செய்தி வருது. அப்ப அந்த 6 வருஷம் அந்த பெத்த குழந்தைய ஒரு 2 நாள் 3 நாள் காய்ச்சல்ல இழந்து போனா அந்த குடும்பத்துடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த இறக்கும் தருவாயில டப்புன்னு சித்த மருத்துவர்களை கூப்பிட்டு இந்த மருந்தை பயன்படுத்தி குணப்படுத்தலாம்னு சூழ்நிலை இருக்கும்போது அதை ஏன் செய்யறதில்லை? அது நம்மளால செய்ய முடியும். இப்பயே நம்ம மருத்துவமனை மேல 6 வயசு குழந்தை ஒன்று இருக்கு, நம்ம மேல மருத்துவமனையில இருக்குது டெங்கு காய்ச்சல். ரத்த தட்டணுக்கள் குறைஞ்சிட்டே வந்துருச்சு. இப்போ வந்தாங்க, இன்னைக்கு நல்லா இருக்கு. எதற்காக இந்த மாதிரி நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அரசுடைய கவனத்துக்கு போகாததா, இல்லைன்னா மக்களே அது மீது அவநம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க? இல்ல, அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தனிப்பட்ட மனிதனாகவோ தனிப்பட்ட ஒரு குழுவாகவோ சொல்லுகிற போது வர்ற நம்பிக்கையை விட அரசாங்கம் சொல்ற போது தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும். இப்ப நம்ம 2012 நிலவேம்பு கஷாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு ஹெல்த் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் மூலமா சார் மூலமா ஜெயலலிதா மேடத்திட்ட கொண்டு போனோம். அவங்க வெளியில கொண்டு வந்தாங்க, மக்கள் பூரா பயன்படுத்தினாங்க. அது மாதிரி இப்படி ஒரு செயலை அரசு செய்யணும். எப்படின்னா, தனியார் மருத்துவமனைகளா இருக்கட்டும், அரசு மருத்துவமனைகளா இருக்கட்டும், எந்த ஒரு நோயாளியை இந்த ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு நீங்க குணப்படுத்த முடியலையா, அவர் இறந்துருவார் நீங்க நினைக்கிறீங்களா, அப்ப இதையும் பயன்படுத்துங்கள். மாற்று சிகிச்சை மாதிரி இருக்கு. மாற்று சிகிச்சை கூட இல்ல, கூட்டு சிகிச்சை. நீங்க அங்கேயே நோயாளியை வச்சுக்கோங்க, இந்த மருந்தையும் கொடுங்க. அப்படி அல்லது அரசு பொதுவா ஒரு மருத்துவ பிரிவை உருவாக்கட்டும். இது ஆங்கில மருத்துவர்களும் எதுக்காக கூட்டு சிகிச்சை நான் நீங்க தனியா ஏன் செய்ய முடியாதான்னு ஏன் கேட்கிறேன்னா, அதாவது எல்லா நோயாளிகளும் அளவுக்கு அதிகமான பாதிப்புக்குள்ளாகி இறக்கிற தருவாயில் ரொம்ப சோர்ந்து போய் கிடப்பாங்க, உணவு கூட போகும். அப்ப கண்டிப்பா ஒரு குளுக்கோஸ் பாட்டில் ஏற்றிக்கிட்டே தான் இருக்க வேண்டியது. சோடியம் குறைஞ்சு போனால் சோடியம் இன்ஜெக்ஷன் போட வேண்டியதாக இருக்கும். அவங்களுக்கு புரோட்டீன் கம்மியானா புரோட்டீன் இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கும். இது எல்லாமே ஆங்கில மருத்துவத்தில் தான் இருக்கு. சாப்பிடுகிற நிலைமையில் இருந்தால் மட்டுமே நம்ம மருத்துவத்தால் முடியும். அதுக்காக தான் நான் கூட்டு சிகிச்சைன்னு சொல்றேன். இப்ப டெங்கு காய்ச்சல்ல 1 வாரம் 10 நாளா காய்ச்சல் அவதி விட்டு இருக்கிற ஒரு குழந்தை எப்படி ஊட்டி விட்டா சாப்பிடும்? அது சாப்பிட கூட தெம்பு இல்லாம படுத்து கிடக்கும். அப்ப குளுக்கோஸ் பாட்டில் கண்டிப்பா குழந்தைக்கு ஏறிக்கிட்டே இருக்கணும். அப்ப நம்ம இந்த மருந்தை ஸ்பூன்ல ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கணும். இப்படியே பண்ண 2-3 நாள்ல பிழைத்து வரும். இப்படித்தான் கல்லீரல் நோயாளியே. இப்ப அடுத்தது நம்ம மருத்துவமனையில நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, புற்றுநோயாளிகளை பொறுத்த வரைக்கும் நானே இதுக்கு முன்னாடி அறுவை சிகிச்சை, ஹீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி சிறப்பாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம நினச்சோம். ஆனாலும் ஒரு சில பேருக்கு அது பயன்படுவதில்லை அப்படிங்கிறது இப்போ சமீபமாக தெரிய வருது நமக்கு. அதாவது நிறைய பேர் குணமாக இருக்கிறாங்க. அறுவை சிகிச்சை சேர்ந்து ஒரு 5-6 ஹீமோதெரப்பி வச்சு குணமானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் ரேடியோ தெரப்பி பண்ணவங்க நல்ல குணமானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே பண்ணியும் குணமாக்க முடியாத நோயாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இது இப்போ கண்கூட நம்மளுக்கு தெரியுது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த சூழ்நிலையிலையும் நம்ம தமிழ்நாட்டுடைய இந்த சித்த மருத்துவத்தையும் அதை சேர்ந்து பயன்படுத்தணும்னு நான் சொல்ல வரேன். அதுக்கு தீர்வு இப்போ உலகத்தையே பயமுறுத்தி கொண்டிருக்கிற ஒரு நோய் தான் இந்த கேன்சர்ங்கிற நல்ல தீர்வு இருக்கிறது. ஏன்னா சிறு வயது குழந்தைகள் முதல் வயதானவர்களை இந்த நோய்க்கு ஆளாகிறார்கள். இப்போ நீங்க உங்க மருத்துவமனையில இந்த புற்றுநோய்க்கு சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க. எந்த அளவுக்கு இதுக்கு தீர்வுகள் கிடைக்குதுன்னு நீங்க நம்புறீங்க? அதனால பயன்பெற்ற நோயாளிகளும் இருக்கிறார்களா? கண்டிப்பா. அதாவது புற்றுநோயாளிகளை பொறுத்தவரை ஒரு 2ஆம் நிலை 3ஆம் நிலைக்குள்ள வந்துட்டா ரொம்ப எளிதாக குணப்படுத்தலாம். 4ஆம் நிலைக்கு போகிற போதுதான் ரொம்ப நம்ம சிரமப்பட வேண்டியிருக்கு. ஒரு 2ஆம் நிலை 3ஆம் நிலை அல்லது முதல் கட்ட நிலையிலே வந்துட்டா ரொம்ப அழகா நல்லா குணப்படுத்த முடியும். நான் கண்கூடா பார்த்த வரைக்கும் வயிறு, கல்லீரல், மலக்குடல் இந்த புற்றுநோய்களுக்கு
நம்மளுடைய சித்த மருத்துவம் மிகச் சிறப்பாக வேலை செய்கிறது. அதோட மார்பு புற்றுநோய் இவைகள்லாம் நல்ல குணமாகிறது. மிகச் சிறப்பாக வேலை செய்வதை நான் கண்கூடா பார்த்துட்டு இருக்கேன். இது தொடக்க நிலையிலேயே வந்தாலும் நம்மளால குணப்படுத்த முடியும். 3ஆம் நிலை வரைக்கும் நம்மளால் நல்லா குணப்படுத்த முடியும். 4ஆம் நிலையில் வந்தால் கூட 4-5 இடங்களில் பரவி விட்டது என்று வந்தால் கூட நிதானமா பொறுமையா நல்ல சாப்பிட்ற ஸ்டேஜில் வந்தாங்கன்னா அதையும் கூட நம்மளால குணப்படுத்த முடியுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதற்கு உதாரணமாக நான் உங்களுக்கு ஒரு சில நோயாளிகளையும் அவங்களோட ரிப்போர்ட்ஸையும் நான் கொடுக்குறேன். நீங்கள் அப்புறமா அவங்கள சந்தித்து பேசுங்க, அவங்களுடைய ரிப்போர்ட்லாம் பாருங்கள். உண்மை என்னவோ அதை பதிவு பண்ணால் போதும். அதாவது உலகம் முழுக்க புற்றுநோயாளிகள், குறிப்பாக மலக்குடல் புற்றுநோய் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த என்ன அளவுக்கு புற்றுநோய் இருக்கிறதோ அதுக்கு அதிகப்படியாக இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் அதிகமாக அந்த குடலை வெட்டி எடுத்து விட்டு அந்த மலக்குடலை கொண்டு வந்து வெளியே நம்ம வயிற்றுக்கு வெளியே நீட்டி ஒரு பையில இணைச்சிடறாங்க. அந்த பையில மலத்தை சேகரித்து அதை வெளியே கொட்டி விட்டு அதை சுத்தம் செய்து மறுபடியும் மாட்டிக்கொண்டு வாழுகிற அந்த வாழ்க்கையை, அந்த வாழ்க்கை வாழுகிற அந்த மனிதனை போக போக அந்த குடும்பமே நேசிப்பதில்லை. ஆமா, அது ஒரு பெரிய, இது கண்கூடாக நம்ம பார்க்கிற வேதனையான ஒரு செயல். அந்த மனிதனுக்கே ஒரு உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசையை கூட இருக்காது. அந்த மாதிரியான நரக வேதனையை அந்த நோயாளிகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க மற்ற நோய்களுக்கெல்லாம் அறுவை சிகிச்சை செய்யுங்கள், கீமோதெரப்பி கொடுங்கள், ரேடியோ தெரப்பி கொடுங்கள், குணமாக்குங்கள், மிக்க மகிழ்ச்சி. ஆனால் மலக்குடல் புற்றுநோயாளிகளை நீங்கள் மலக்குடலை வெட்டி எடுத்து அந்த இதை வெளியே வைத்து பையை வைத்து தைத்து அந்த வாழ்க்கையை வாழ சொல்லாதீர்கள். அவர்கள் இயல்பான சந்தோஷமான அந்த வாழ்க்கையை வாழ வைக்க முடியும் என்பதற்கு என்னிடத்தில் மிக ஆணித்தனமாக மருத்துவம் இருக்கிறது. நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் முடியுங்கிறது நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் எந்த அதாவது அந்த மருத்துவத்தில் முடியலை, எத்தனை கீமோதெரப்பி கொடுத்தாலும் கரையலை, கேன்சர் கட்டி கரையலை அப்படியா, இந்த மருத்துவத்தை பயன்படுத்துங்க, கண்டிப்பாக கரையும். ஓகே. அல்லது ரெண்டையும் இணைஞ்சு எடுங்க. ஒரு புற்றுநோய் வருதா, அறுவை சிகிச்சை செய்யணுமா, இப்போ மார்பிளெல்லாம் வந்துச்சுன்னா அறுவை சிகிச்சை எடுத்துட்டு 4 ரேடியோ தெரப்பி கொடுத்தா சுத்தமாக சரியாயிடும். இதுதான் உண்மை. நீங்கள் அதுக்கு போய் ரொம்ப நாள் கஷாயங்கள் அது இதுன்னு சாப்பிடணும்னு அவசியமே கிடையாது. சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். ஆனால் மார்பக புற்றுநோய் வந்து கூட இறந்தவர்கள் எண்ணிக்கை அதிகமாகவும் இருக்குது. அதான் அந்த மாதிரி செய்துவிட்டு நம்மளுடைய மருந்துகளையும் தொடர்ந்து எடுக்கிற பொழுது திரும்ப அது வருவதும் தடுக்கப்படும், பிற இடங்களில் பரவாமல் இருக்கும், பயன்படும். இந்த இது இப்போ கல்லீரல் புற்றுநோயெல்லாம் தொடக்க நிலையிலேயே வந்தால் நம்ம இதுலேயே சரியாயிடும். அதான் நான் கண்கூடா பார்த்த வரைக்கும் அதில் சில சூழ்நிலைகளில் அந்த ரேடியோ தெரப்பி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது, சில சூழ்நிலைகளில் கீமோதெரப்பி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது, சில வேளைகளில் அதெல்லாம் பயனற்றதாகி விடுகிறது. அந்த சமயத்தில் அதோட இந்த மருத்துவத்தை எடுத்தீங்கன்னா ரொம்ப பலன் கிடைக்கும். குறிப்பாக நான் ரொம்ப திரும்ப திரும்ப சொல்கிறது மலக்குடல் புற்றுநோய். இது உலகம் முழுக்க தவறான பாதையில் சிகிச்சை போகிறதா தான் நான் உணர்றேன். அந்த கொடுமையான வாழ்க்கையை தவிர்த்து இந்த முறையை எடுத்தால் நல்லா வாழலாங்கிறது என்னுடைய. இப்போ நீங்கள் புற்றுநோய் பற்றி பேசும்போது எனக்கு ஒரு 2 சந்தேகங்கள். இப்போ பெண்களுக்கு உண்டான கர்ப்பப்பை புற்றுநோய், அதை தீர்ப்பதற்கும் சித்த மருத்துவத்தில் வழி உண்டா? அது மாதிரி ஆண்களுக்கு வரக்கூடிய ப்ராஸ்டேட் கிளான்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அதில் வர்ற புற்றுநோய், இது சர்வசாதாரணமாக நிறைய பேருக்கு இப்போ வந்துட்டு இருக்கு. அதாவது வயிறு, கல்லீரல், மலக்குடல் இந்த புற்றுநோய்களுக்கு 100% நம்ம மருத்துவம் ரொம்ப பிரமாதமாக வேலை செய்யுது. ஆனால் நீங்கள் ப்ரோஸ்டேட் கிளாண்ட் கேட்டீங்க, கருப்பை கேட்டீங்க, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பையை ஆரம்ப நிலைமையிலேயே அந்த புற்றுநோயை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கருப்பையை முழுமையாக அகற்றி எடுத்துட்டு தேவையான அளவு ஹீமோதெரப்பி ப்ளஸ் தேவையான அளவு ரேடியோ தெரப்பி இது கொடுத்தா அழகாக குணமாயிடுறாங்க. அது செய்கிற போது நம்ம மருத்துவத்தையும் கொஞ்சம் கூட எடுத்துக்கிட்டாங்கன்னா
திரும்ப அது 2 வருஷமோ 4 வருஷமோ கழிச்சு கல்லீரலில் வர்றது தடுக்கப்படும், ஓ வேற இடத்துல உருவாகிறது தடுக்கப்படும். ஏன்னா கர்ப்பப்பை எடுத்தாச்சு சரியாயிட்டாங்கன்னு நம்பி இருக்கிற போது 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு வேற இடத்துல வர்றதை நம்ம பார்க்குறோம். ஓ அந்த திரும்ப வராமல் தடுக்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் கர்ப்பப்பை முழுமையாக எடுத்துறது மிகச்சிறப்பானது. ஓகே. அதே மாதிரி புரோஸ்டேட் கிளாண்ட் அதே மாதிரி தான். மிக மிக தொடக்க நிலையில் சில அறிகுறிகள் இருக்கும். அதில் வந்து கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3ன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். புரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட்டோடைய அந்த கிரேடு. அப்பயே நம்ம உஷாராகி நம்மளுடைய தமிழ் மருத்துவத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4ஆம் நிலைக்கு போய் புற்றுநோய்க்கு போகிறத தடுத்துடலாம். நிறைய பேருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா புரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட்டு கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3ன்னு ஸ்கேனில் வரும். அப்பயே நம்ம எடுக்கணும். கிரேட் 4 போயிடுச்சு, வலிகள் ஆரம்பிச்சிருச்சு, யூரினில் ரத்தம்லாம் கசியுது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக புரோஸ்டேட் கிளாண்டை அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்துடணும். ஓகே. எடுத்துட்டு தேவையான அளவு ஹீமோதெரப்பி கொடுத்துட்டு அந்த இது கூட தான் நம்ம மருந்தை எடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு கேன்சருக்கும் ஒவ்வொரு விதமான சிகிச்சை முறை பயனுள்ளதாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதே இது பிரெயினில் டியூமர் இருக்குது அப்படின்னா நம்ம மருத்துவத்திலேயே சரியாயிரும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆங்கில மருத்துவத்தோட உதவி கண்டிப்பாக வேணும். கண்டிப்பாக தொண்டை பகுதியில் புற்றுநோய் இருக்குது, கழுத்து பகுதியில் புற்றுநோய் இருக்குன்னா கண்டிப்பாக ஆங்கில மருத்துவத்தோடைய அந்த ரேடியோ தெரப்பி, ஹீமோதெரப்பிலாம் கண்டிப்பாக அவசியப்படுது. அப்போ நம்ம மருத்துவத்திலேயே சரி பண்ணணும்னு முயற்சிக்க தேவையில்லை. அது ட்ரக்கோஸ்டமி பண்ணி தான் அதை கியூர் பண்ணுறாங்க இல்லையா, அந்த தொண்டை பகுதியில் வர்றது இல்லை. அந்த நோயாளியுடைய உணவு குழலையும் இந்த புற்றுக்கட்டி இறுக்கி விட்டால் தான் நீங்கள் சொல்கிற அந்த அளவுக்கு ஓரளவு தொடக்க நிலையில அப்படியே இது பண்ணி உணவு குழாயை அழுத்துறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது தேவையில்லை. இப்போ நம்ம வந்து என்னதான் நான் வந்து அது மிகச்சிறந்ததுன்னு நான் சொன்னாலும் இந்த 3 உறுப்புகளுக்கு வயிறு, கல்லீரல், மலக்குடலுக்கு 100% நம்ம மருத்துவமே போதும். ஏனென்றால் இதுக்கு ஹீமோ மற்ற விஷயங்கள் ஓரளவு சப்போர்ட் பண்ணுது. இது மிக அதிக அளவில் பயனுள்ளதாக இருக்கு நம்மளுடைய மருத்துவம். ஓகே. நீங்கள் இப்போ இது தவிர்த்து நீரிழிவு நோய்கள், குழந்தையின்மை, தோல் நோய்கள் இதுக்கெல்லாம் கூட நீங்கள் நீரிழிவு நோயில் 600-700 போய் 3 வேளை இன்சுலின் போட்டு அவஸ்தைப்படுகிற நோயாளியாக இருந்தால் நான் தங்க வச்சு அவங்களுக்கு 150-120 கிலோ நம்ம கொண்டு வந்து விடுறோம். இன்சுலின் பயன்பாடு இன்னமேலே தேவையில்லைங்கிற நிலைமைக்கு நம்ம கொண்டு வரலாம். ஆனால் நீரிழிவு நோய்களில் முக்கியமாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்க்கரை நோயாளிகளின் பாதங்களில் ஏற்படக்கூடிய புண்கள் சில சமயம் கவனிக்காமல் விட்டு ஆழமாக அந்த கெட்ட கிருமியானது உள்ளே போய் சீல் பிடிச்சி காலை எடுக்க வேண்டிய காலை அழுகி புழு வச்சு காலை அகற்ற வேண்டிய நிலைமைக்கு நோயாளிகள் சில பேர் இருக்கிறாங்க. அந்த நோயாளிகள் காலை வெட்டி எடுக்காமல் நேராக வந்தாங்கன்னா, பொறுமையாக இருந்தாங்கன்னா 2 மாத காலம் அல்லது 3 மாத காலம் இங்கே இருந்து தங்கி சிகிச்சை எடுத்தாங்கன்னா அந்த காலை இயற்கையாக நம்ம குணப்படுத்திடலாம். இது வந்து முன்னாடி உள்ள நிலைமை, இப்போ உள்ள நிலைமை இன்னும் சீக்கிரமாகவே குணப்படுத்திடலாம். இப்போ சமீபமாக நீங்கள் இங்கே உள்ள ஒரு வேலை செய்கிறவங்க ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. அவங்க அந்த மூலிகையை வெட்டும்போது இப்படி சீவிருச்சு. அது தையல் போடுகிற சூழல் கூட இல்லை. ஏன்னா எலும்பு தெரியுது, பாதி சதை தோல் எல்லாம் போயிடுச்சு. இது நடந்து 4 நாட்கள் தான் ஆகுது. இந்த 4ஆவது நாள்லேயே அவங்களுக்கு சதை கூடி மேலே நிறைஞ்சி வந்து எலும்பெல்லாம் மூடி சதை வளர்ந்துருச்சு. கண்ணால் நீங்களே கொடுத்த சிகிச்சைனால அப்படியே டிடி இன்ஜெக்ஷன் போடல, டேப்லெட், பெயின் கில்லர் டேப்லெட் போடல, ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் போடல, எந்த ஆயின்மெண்ட் வைக்கல, ஒன்றும் செய்யலை. மூலிகைகளை அரைச்சி மேலே போட்டு கட்டு போட்டு பண்ணதுலேயே 4 நாட்களில் நீங்கள் வெளியில் போகும்போது பாருங்கள், 4 நாட்களில் சதை வளர்ந்து ஸ்கின் ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. அப்படி இருக்கிற போது புண்களை ஆற்ற முடியவில்லை என்ற காரணத்துக்காக கால்களை அகற்றுவது வேதனைக்குரிய வேலை. இது இப்போ இன்றைக்கும் ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் எங்கேயாவது ஒரு பெரிய மருத்துவமனைகளில் காலை வெட்டி எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ ஜிஹெச்சில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க 2 பேர் கால் எடுக்கணும், நாளைக்கு அவங்க 2 பேருக்கு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க. அது தேவையில்லை.
இந்த அதாவது நம்மளுடைய மருத்துவத்துறைக்கு நம்மளுடைய தமிழக அரசு பல ஆயிரம் கோடிகளை செலவு செய்கிறாங்க. அதில் இந்த மாதிரி பல ஆயிரம் கோடி செலவு செஞ்சு காலை அகற்றுற வேலையை சித்த மருத்துவர்களை உள்ளே இணைத்து காலை குணப்படுத்துற வேலையை செய்யலாமே. அதுக்காகிற செலவை விட இது செலவு குறைவு தானே. இப்போ நீங்க காலை அகற்றின பிறகு அவரோட வாழ்க்கை என்ன? அவ்வளவுதான். காலு முட்டி வரி கால் எடுத்துடுறீங்க, எத்தனை நாள் வாழ்வார்? அந்த வாழக்கூடிய நாட்களும் அவருக்கு நரக வேதனையா தான் இருக்கும். அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. ஆனா கால் 3 மாசம் கழிச்சு குணமான பிறகு வேலைக்கு போய் சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாத்துவாரு. அதுக்கு இதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஆனா இது இன்னும் மக்கள்கிட்ட போய் சேரலையே, அரசாங்கத்துக்கும் போய் சேரலையே. இது நம்மளுடைய தமிழக அரசு சுகாதாரத்துறை அமைச்சருக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறீங்க. அதாவது நம்ம மக்கள் பணத்தை எடுத்து நம்ம எவ்வளவோ கோடிகள் செலவு பண்றோம் மருத்துவத்துறைக்கு. அதை மக்களுக்கு இன்னமும் பயனுள்ளதா இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியல, நம்ம தெரிய வைக்கிறோம். அப்ப நீங்க அதை செய்யுங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இது வரைக்கும் யாரும் போய் சொல்லியிருக்க மாட்டாங்க, நம்ம இப்ப சொல்றோம். நடைமுறைக்கு வந்தா மிகப்பெரிய மாற்றம் தமிழக மருத்துவத்துறையில நடக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். இதே மாதிரிதான் கிட்னி டிரான்ஸ்பிளேஷன் நிறைய நடந்துட்டு இருக்கு. அதுக்கு கூட சிறுநீரக கோளாறுகள் கூட நீங்க சிறுநீரகத்தை பொறுத்த வரைக்கும் சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இது இருக்கிற பொழுதே நம்ம அதுக்கான சிகிச்சையை இயற்கையில் எடுத்துக்கிட்டே சிறுநீரகத்தை காப்பாற்றணும். அதை நிறைய பேர் எனக்கு பிபி அதிகமாக இருந்தாலும் உடம்பு நல்லா இருக்குங்கிற வார்த்தையை சொல்லி அந்த இரத்த அழுத்தமானது இந்த சிறுநீரகத்தை மிகவும் பாதிச்சு திடீர்னு ஒரு நாள் அது கிரியாட்டின் ஏறும், யூரியா ஏறும். அப்போ எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் கட்டுக்கடங்காது. அதனால ஆரம்ப நிலை சிறுநீரக பிரச்சனைகளுக்கு நம்ம மருத்துவம் கொடுக்க முடியும். ரொம்ப முற்றியாச்சுன்னா அது டயாலிசிஸ் தான். அப்படியே இருந்தாலும் டயாலிசிஸ்ல இருந்து மீட்டு ஓரளவு வாழ்க்கையை நடத்த வைக்க முடியுமே தவிர முற்றிலும் குணப்படுத்த முடியுமாங்கிறது ரொம்ப கேள்விக்குறிதான். அதனால சிறுநீரக நோயாளிகள் இப்போ இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா காரணம் பெருசாக பார்த்தீங்கன்னா இந்த 2 தான் காரணமாக இருக்கும். சர்க்கரை நோய், பிபி, ரத்த அழுத்தம், பிபி அதிகமாக இருக்கிறது. இதை ஆரம்ப நிலைகளில் இருந்தே அதை ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக அதை பயன்படுத்தி ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு 50 வயது கடந்தவர்கள் இந்த சிறுநீரக பரிசோதனை இதெல்லாம் செஞ்சு சிறுநீரும் பரிசோதனை பண்ணணும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ரத்தத்தில் யூரியா கிரியாட்டின் ஒரு 4, 5 வரைக்கும் 6 வரைக்கும் 7 வரைக்கும் போகும்போது உடல்நிலைக்கு தகுந்தவாறு நம்ம டயாலிசிஸ் போகாமல் ஓரளவு மீட்டு ஒரு 4லேயோ 3லேயோ வாழ்க்கை முழுவதும் நடத்த வைக்க முடியும். முற்றிலும் குணமாக்க முடியலைன்னா கூட. ஆனால் சிறுநீரில் புரதம் வெளியேறும் சிறுநீரக நோயாளிகளுக்கு, ஆல்புமின் சொல்கிறோம்ல, அது சிறுநீரில் வெளியேறும். அதை எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் பிற மருத்துவ முறைகளில் குணப்பாக்க முடியலை. ஆனால் நம்ம மருத்துவம் குணமாக ஆனால் ஒரு 6 மாதம் ஆகும். இங்கே தங்கி இருந்து தான் சிகிச்சை எடுக்கணுமா இல்லை மருந்துகளை வீட்டுக்கு வாங்கி? ஆரம்ப கட்டத்தில் ஒவ்வொரு நோயாளிகளுடைய சூழல் பொறுத்து தான் நம்ம முடிவெடுக்க முடியும். ரொம்ப முடியாத நோயாளிகள் 1 மாதம் 2 மாதம் தங்கி இருக்க வேண்டியிருக்கும். சில பேர் ஒரு 10 நாள் தங்கிட்டு வீட்டில் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். நாம் சிறுநீரக நோயாளிகள் இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு இந்த சோடியம் பொட்டாசியம்லாம் குறைய இருக்கும். அதெல்லாம் நம்ம எச்சரிக்கையாக ஃபாலோ பண்ண வேண்டி இருக்கிறதுனால கொஞ்ச நாள் தங்குறது தான் சிறப்பாக இருக்கும். ஓகே, தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் எது மாதிரி நீங்கள் சிகிச்சை எடுக்கிறீங்க? எந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் இங்கே தீர்வு கிடைக்குது? தோல் சம்மந்தப்பட்ட நோய்களில் குறிப்பாக சொரியாசிஸ் அந்த மாதிரி. சில பேருக்கு சின்ன பூச்சிக்கடி இருக்கும், அது உடம்பு முறுக்க அரிச்சுக்கிட்டே இருக்கும், சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான நோயாளிகள் வருடம் முழுக்க அந்த அரிப்புக்கான மாத்திரைகளை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. மாத்திரை விட்டுட்டோம்னா 2 நாளில் பூரா தடிப்பாக வந்துடும், அரிப்பு வந்துடும். அவங்களுக்கெல்லாம் சித்த மருத்துவம் மிகச்சிறந்தது. தோல்
அதாவது சின்ன சின்னதெல்லாம் சாதாரண மருத்துவத்திலே சரியாயிரும். ஒரு சின்ன தேமல் இருக்குது, ஃபங்கஸ் இருக்குது, அதுக்கெல்லாம் நிறைய எளிதான மருத்துவ முறைகள் நிறைய வந்துருச்சு. அதுலேயும் சரியாகலன்னா இது சரியாயிரும். நான் சொல்கிறது மிக கொடுமையான சோரியாசிஸ் மாதிரியான அந்த நோயாளிகள் வந்து தலை முதல் கால் வரை போட்டு சுரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நோயாளிகளுக்கு சித்த மருத்துவம் மிகச்சிறந்தது. ஆனால் தங்குனாதான் சிகிச்சை. அப்படிதான் நம்ம மருத்துவ முறை இருக்குது. ஏன்னா தினந்தோறும் நம்ம ஏன் சில நோயாளிகளை தங்க வச்சு சிகிச்சை கொடுக்குறோம் அப்படின்னா, மாத்திரைகள்லேயே எல்லா நோயும் குணப்படுத்த முடியுமான்னு முடியாது. நம்மளுடைய சித்த மருத்துவத்துடைய தொடக்க நிலையை பாருங்கள். நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய தாத்தாக்கள், பாட்டிக்கெல்லாம் நோயாளி வந்து உட்காருவாங்க கட்டில், வேப்ப மரத்தடியில். நம்ம முன்னோர்கள் போய் பின்னாடி போய் செடியை பறிச்சுட்டு வந்து அரைச்சி உருண்டை திரட்டி கொடுப்பாங்க. அப்படித்தான் வைத்தியம். அதுதான் உண்மையான தொடக்க நிலையிலான சித்த மருத்துவம். இன்னைக்கு அறிவியல் வளர்ந்துட்டதுனால அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து மாத்திரை வடிவத்தில், கேப்சூல் வடிவத்தில் போடுறோம். ஆனாலும் அந்த உண்மையான பசுமையான அந்த இலைகளை அரைத்து விழுங்குகிற பொழுது, அதை கொதிக்க வச்சு கஷாயமாக சாப்பிட்ற பொழுது கிடைக்கக்கூடிய பலன் இதில் அவ்வளவா இல்லை. இந்த மாத்திரைகள்லையோ கேப்சூல்லையோ வீட்டுக்கு கொடுத்து விடுற அந்த இதில் இருக்கிறத விட இதில் தான் உண்மையான பலன். வாரம் ஒரு தடவை வேப்பங்குழந்தையெல்லாம் பிடுங்கி அரைச்சி சின்ன வயசுல எல்லாம் சாப்பிட வைப்பாங்க. மஞ்சள் கூட அரைச்சி சாப்பிட வைப்பாங்க. இதெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குவதற்கு. இப்போ எல்லாமே டேப்லெட் ஃபார்ம்ல வந்துருச்சு. அதைத்தான் நீங்க சொல்றீங்க. அதாவது ஒரு வேப்பங்கொழுந்தை பச்சையா சாப்பிட்றதுக்கும் அதை காய வச்சு கேப்சூலில் போட்டு சாப்பிட்றதுக்கும் பல மடங்கு வித்தியாசம் இருக்கு. அதுதான் நான் அதனாலேயே நம்ம வந்து இந்த நம்ம புற்றுநோயாக இருக்கட்டும், கல்லீரல் செயலிழப்பாக இருக்கட்டும், இவங்களையெல்லாம் நம்ம வந்து இங்கே தங்க வச்சு சிகிச்சை கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கான காரணம் என்னென்னா, பசுமையாக டெய்லி நம்மளுக்கு வந்து 4-5 மாவட்டங்கள்லேருந்து மூலிகைகள் வரும். அந்த மூலிகைகளை நம்ம இங்கே வர வச்சு அதை அரைச்சி கஷாயமாக கொடுக்கறது, சாராக கொடுக்கறதுங்கிற மாதிரியான முறையில் சிகிச்சை நடக்கிறதுனால தான் இங்கே தங்கி சிகிச்சை எடுக்கும். அதைத்தான் நான் இப்போ கேட்கணும்னு நினச்சேன். பாரம்பரியமாக சித்தர்கள் வழங்கி சென்ற இந்த சித்த மருத்துவ சிகிச்சைக்கான மருந்துகளுக்கான மூலிகைகள் எப்படி உங்களுக்கு இப்போ கிடைச்சிட்டு இருக்கு? எங்கே போய் நீங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க? இல்லை, நம்ம அது வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா காடுகளுக்கும் நம்ம பயணித்து எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த ஊர்களில் இந்த மூலிகைகள் இருக்குன்னு முதல்ல பார்த்து வச்சிட்டோம் படிக்கிற காலத்துலேயே. அப்போ இப்போ நம்ம ஒரு நோயாளி வர்றாங்க, நம்மளுக்கு இப்போ ஒரு 15 மூலிகை தேவைப்படுது. அதில் விருதுநகர் மாவட்டத்தில் 2 இருக்கும், தென்காசியில் 2 இருக்கும், ஈரோட்டில் 2 இருக்கும், சத்தியமங்கலத்தில் 2 இருக்கும். எல்லாத்துக்கும் 4 பேருக்கு ஃபோன் பண்ணி எப்போ உங்கள் அதை பறித்து அனுப்புங்கப்பான்னு நம்ம சொல்லுவோம். அவங்க பறித்து அனுப்புவாங்க. அதை தான் நம்ம பயன்படுத்திட்டோம். ஓகே. இப்போ நீங்கள் புற்றுநோய் பற்றி நிறைய பேசுனீங்க. உங்ககிட்ட புற்றுநோய் சிகிச்சைக்காக வந்தவர்கள் பரிபூர்ணமாக குணமானவங்க இருக்காங்க. அதுவும் குறிப்பாக மலக்குடல் புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோயெல்லாம் அடித்து சொல்கிறீங்க நீங்கள். 100% இதுக்கு இது இருக்குன்னு. அதாவது ஒரு விஷயம் சொல்கிறேன், தமிழக அரசாக இருக்கட்டும், இந்திய அரசாங்கமாக இருக்கட்டும், நான் சொல்கிறது மேலே சந்தேகம் இருந்தால் நம்மளுடைய அரசு மருத்துவமனையில் இன்னைக்கு வயிறு வீங்கி கால் வீங்கி நீங்கள் ஒரு வார காலத்தில் இறந்து வருவார்னு ஒதுக்கி வச்சிருப்பீங்கல்ல, அந்த நோயாளியை என்கிட்ட இப்போ கொடுங்க. சேலஞ்ச் பண்ணுறீங்க நீங்கள், சவால் விடுறேன். நீங்கள் இறந்து போவார் என்று இப்போ ஆனால் ஒன்று கொஞ்சமாவது சாப்பிடணும், சாப்பிட்ற ஸ்டேஜில் இருக்கு. ஓகே, உள்ளே எதுவுமே போகலைன்னா நம்மளால முடியாது. உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிடும் இன்னைக்கு இவரெல்லாம் முடிந்து போகிற தருவாயில் இருக்கிறாருன்னு நீங்கள் சொல்லக்கூடிய நோயாளிகளை ஒரு குழு அமைங்க. அரசு மருத்துவ குழு, மருத்துவர்களுடைய ஒரு குழு அமைங்க. இப்போ இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க, நீங்கள் முயற்சி பண்ணுங்க, நீங்கள் செஞ்சு காமிங்கன்னு சொல்லுங்கள், செஞ்சு காட்டும். ஓகே ஓகே, அதுக்கு நம்ம தயாராக இருக்கோம். நீங்கள் ஊதியம் எதுவுமே தர வேண்டாம் அரசாங்கம். நான் என்ன சொல்கிறேன்னா, சின்ன சின்ன குழந்தைகள் டெங்கு காய்ச்சலில் இறந்து போகும்போது அந்த சூழ்நிலையை நீங்கள் கண்ணில் பார்த்தீங்கன்னா அதோட வலி உங்களுக்கு தெரியும். 2 நாள் காய்ச்சல், 3ஆவது நாள் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. 16 வயசு அந்த குழந்தை, சிறுமி. 4ஆவது நாள் அது கோமாக்கு போயிடுச்சு. அந்த பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க?
அந்த கொடுமைகள், அந்த வேதனைகள்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நடந்துக்கிட்டே இருக்குது. அதை நம்ம தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே. இப்போது இங்கு தங்கி இருந்து புற்றுநோய்க்காக சிகிச்சை எடுத்துக்கொண்டவர்கள், அவர்களை தமிழருவி தர்பார் சார்பாக நேரடியாக நாங்கள் அவங்களுடைய அனுபவங்கள், அவங்களுடைய இந்த மருத்துவ சிகிச்சை எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயன் கிடைத்திருக்கிறது, இப்போ வந்தப்போ எந்த நிலையில் இருந்தார்கள், அவருடைய உடல் ஆரோக்கியம், அவங்கள வர சொல்கிறேன். நீங்கள் அவங்கக்கிட்ட தெளிவாக கேளுங்க. அவங்களுடைய அந்த வரும்போது அவங்க எங்கெங்கே ஹாஸ்பிட்டலில் என்னென்ன ரிப்போர்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க, என்ன அளவில் கேன்சர் இருந்தது நீங்கள் படித்து பாருங்கள். அப்புறம் 50 நாட்கள் கழித்து அவங்களுக்கு ஒரு ஸ்கேன் எடுத்துருக்குறோம், அதையும் படித்து பாருங்கள். அதுக்கு அடுத்து ஒரு 50 நாட்கள் கழித்து ஸ்கேன் எடுத்தோம், அப்போ சுத்தமாக குணமாயிருச்சுங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. ஊருக்கு போயிட்டு 2 மாதம் காலம் கழித்து ஒரு பெட் சிடி எடுத்துருக்குறாங்க. அத்தனை ரிப்போர்ட்டையும் நீங்கள் தயவு செய்து படித்து பாருங்கள். படிச்சு பார்த்து அந்த உண்மையை வெளிக்கொண்டு வாங்க. ஏன் நான் கேட்கிறேன்னா, பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். சித்த வைத்தியத்திலையும் தீர்வு இதுக்கு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் அதை பற்றிய அறிவு இல்லாம நிறைய உயிர்கள் பலியாயிட்டு இருக்கு இல்லையா? பொதுவாகவே நாம் இந்த நிகழ்ச்சியின் நோக்கமே நீங்கள் பேசுறதும் சரி, நாங்கள் கேட்கறதும் சரி, மக்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். பொதுவாக சித்த வைத்தியம் அப்படின்னாலே உடல், மனம், ஆன்மா மூன்றையும் ஒன்றாக பேணுவது தான். இப்போ பாருங்க, ஸ்கேன் எடுக்கிறாங்க, என்னென்னவோ எம்ஆர்ஐ ஸ்கேனுங்கிறாங்க, அல்ட்ரா ஸ்கேனுங்கிறாங்க. அதை பார்த்து தான் மருத்துவர்கள் உனக்கு என்ன நோய்ங்கிறாங்க. ஆனால் நம்ம சித்த வைத்திய முறையில் பிரகிருதி அடிப்படையில் வாதம், பித்தம், கபம் அதில் நாடி பார்த்து அவர்களுக்கு என்ன நோய் இருக்கிறது என்கிறத நீங்களே தீர்மானித்து அதை வேரோடு களைகிறதுக்கு உண்டான மருந்துகளை தான் நீங்கள் கொடுக்குறீங்க. இதனால் அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் நீடித்து நிற்கிது. அப்படி பார்த்தா இந்த சித்த வைத்திய மருத்துவ சிகிச்சைனால எந்த பக்க விளைவுகளும் இல்லைங்கிறது எல்லாருக்குமே ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம். நீங்கள் முன்பே சொன்னீங்க செலவும் இதுக்கு கம்மியாக தான் இருக்குதுன்ட்டு. அந்த வகையில் நீங்கள் நிறைய மருத்துவ சேவைகளை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். தமிழருவி தர்பார் சார்பாக உங்களுடைய சேவை மேலும் மேலும் தொடரும் என்று நான் வாழ்த்துகிறேன். அது மட்டுமல்ல, பிணியினால் வாடுபவர்கள், என்ன தீர்வுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கிறவங்களாம் இது போன்ற சித்த வைத்தியத்தையும் மேற்கொண்டால் நீடூழி வாழலாம் என்ற ஒரு மனநிறைவோடு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். என் பேர் வாசுகி. தமிழருவி தர்பாருங்கிற யூடியூப் சேனல்லேருந்து நாங்கள் டாக்டர் வீரபாபு அவருடைய மருத்துவமனைக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் இங்கே சிகிச்சைக்காக வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்ன உங்கள் உடம்புக்கு என்ன பிரச்சனை ஐயா? எப்போ வந்தீங்க நீங்கள்? என்னுடைய பேர் ஆர் ராஜாஜி. எனக்கு ஏஜ் இப்போ 68 நடக்குது. 2024 ஜனவரியில் எனக்கு கொஞ்சம் கோளாறு தெரிஞ்சு, மோசன் பிரச்சனை. சரி. அந்த மோசன் பிரச்சனையில் ஒரு நாளைக்கு 6 இடம் 7 இடம் போகும். ஆனால் ஜாஸ்தி போகாது, கசகசன்னு இருக்கும். 2வது ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அதில் ஒரு கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தோம், கட்டி இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்தது. 2வது பெட்ஷீட் ஸ்கேன் எடுத்தோம், அதில் தான் கேன்சர் கட்டின்னு சொல்லி வந்துச்சு. இது கரண்ட் கதிர்வீச்சு வச்சோம், அதில் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. பலாவிட 3 மாதம் கழித்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தோம், எதுவுமே பலன் இல்லை. 2வது தேடி பிடிச்சி என்னுடைய மகனுடைய மேனேஜர் இங்கே சென்னைக்காரரு, மைசூரில் பெட்ரோல் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அவர் இங்கே சொல்லி இங்கே வீரபாபு சாரை பார்த்தோம். பார்த்து சித்தால எனக்கு பூர்ண குணமாயிருச்சு. நீங்கள் இங்கே எவ்வளோ நாட்கள் ஆகும்? இங்கே 2021 மாதம் 25 வந்தேன்னு நினைக்கிறேன். சரி. 25 3 மாதம் இருந்தேன். தொடர்ந்து இங்கே இருந்து நல்லா காலையில் கஷாயம், மதிய கஷாயம், நைட்டு டேப்லெட் கொடுப்பாரு. நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு, மோசன்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. மோசன் போக 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 அந்த கட்டி கரைஞ்சி அப்புறம் இங்கே ஒரு தடவை எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தோம். எடுத்ததில் அந்த 4.3 இருந்தது 2.3க்கு வந்துச்சு, குறைஞ்சிருக்கு. ஆமாம். அப்புறம் ஒரு மாதம் கழித்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தோம் சென்னையிலேயே. எடுத்ததில் சுத்தமாக கிடையாது. அந்த பெட்ஷீட் ஸ்கேன் 6 மாதத்துக்கு அப்புறம் தான் எடுக்கணும்னு சொன்னாங்க. சரி. அப்புறம் சமீபத்தில் இப்போ மதுரையில் 1.5 மாதத்துக்கு முன்னாடி போய் கவர்மெண்ட் ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் போய் எடுத்தோம். எடுத்ததில் பியூராக இருந்துச்சு. ஆனால் இப்போயும் டேப்லெட் சாப்பிட்டுட்டு தான் வர்றேன். பால் கிடையாது, மோர் கிடையாது, இது
மட்டன் கிடையாது, ஒன்லி காய்கறி, புளிப்பு இல்லாமல் சேர்த்துக்கிட்டு வர்றேன். நீங்க வரும்போது உங்க உடல்நிலை எப்படி இங்க இருந்துச்சு, இப்போ இந்த சிகிச்சைக்கு அப்புறமா எப்படி நீங்க உணர்றீங்க? எனக்கு கதிர்வீச்சு வச்சதுல வந்து உடம்பு ரொம்ப வீக் ஆயிடுச்சு மேடம். ரெண்டாவது இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்த பிறகு நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் தைரியம் இல்லாமல் இருக்கு. ஏன் காரணம்? அந்த கதிர்வீச்சு வச்சதில் அப்படித்தான் இருக்குமா. இப்பதான் உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டாரு. நம்பிக்கை அதெல்லாம் கிளீன் ஆயிடுச்சு. இருந்தாலுமே அது ஒரு 6 மாசத்துக்கு வந்து சேர்ந்து போய் தான் இருக்கும். இப்போ உங்களால நல்லா சாப்பிட முடியுதா? அதான் சாப்பிட எந்த பிரச்சனை, வேற மலம் கழிக்கிறது எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கு, மனசுதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அதுவும் எல்லாம் சரியா போயிடும். நீங்க இவருடைய மகனா? எப்படி அப்பா வந்து இங்க எப்ப கூப்பிட்டு அவர் சொன்னாரு 25வது வருஷம் ஜனவரி மாசம் வந்தோன்ட்டு. அதுக்கு முன்னாடி அவர் உடல்ல இருந்த பிரச்சனைகளுக்கும் இங்க வந்து மருத்துவம் எடுத்ததுக்கு அப்புறம் எவ்வளவு தூரத்துக்கு எந்த சதவீதத்துக்கு அந்த நோய் குணமாயிருக்குன்னு நீங்க நம்புறீங்க? இவர் ஆரம்ப கட்டத்துல அதான் 2024 ஜனவரியில இருந்து ஒரு 6 மாசமா இவருக்கு உடல்நிலை ரொம்பவே மோசமா இருந்துச்சு. மோசம்னா ஒரு நாளைக்கு 6 இருந்து 7 முறை மலம் கழிக்கிற பிரச்சனையா இருந்துட்டு இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு எங்கேயும் போக கூட முடியாது. திடீர்னு எங்கேயாவது போவாரு, போன உடனே அந்த மலம் கழிக்கிற ஃபீல் வந்து இம்மிடியட்டா போகணும். அதனாலேயே அவர் வந்து ரொம்ப எந்த விதமான ஃபங்க்ஷனுக்கும் கலந்துக்காம, எங்கேயும் வீட்டை விட்டு வெளியில போகாம அந்த மாதிரி இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறமா அது பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே எங்களுக்கு நாளாயிடுச்சு. ஏன்னா இது ஒரு சாதாரண வயிற்றுப்போக்கு பிரச்சனை அப்படின்னு நினைச்சிட்டு அங்கே இருந்த மருத்துவர்கிட்டயே நாடி அது மூலியமா மெடிசன் எடுத்துட்டு இருந்தாரு. இருந்தாலும் அது குணமடைகிற அப்படின்றதுனால அதுக்கப்புறமா எங்க சித்தப்பாவோட கைடன்ஸ்ல அவரு கொஞ்சம் சொன்ன கேட்பாரு. ஏன்னா நம்ம சொல்றதுனால இல்லடா எனக்கு சரியா போச்சு அப்படின்ற ஒரு இது இருக்கும். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது மைசூர்ல. ஜஸ்ட் போன்ல டெய்லி அவரோட நலத்தை விசாரிச்சுக்கிட்டு இப்படியே இருந்துச்சு. அப்புறமா அவரு கூப்பிட்டுட்டு போய் கோயம்புத்தூர்ல ஒரு பிரபல ஹாஸ்பிட்டல்ல ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல இது மாதிரி கட்டி இருக்குன்னு தெரிய வந்துச்சு. அப்புறமா பயோப்சி டெஸ்ட் எல்லாம் அனுப்பிச்சிட்டு கேன்சர்ன்ட்டு அதை உறுதிப்படுத்திட்டாங்க. ஸோ அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட்னு பார்த்தா அதுக்கு வந்து மருத்துவரோட ஆலோசனைப்படி அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா ரேடியோ தெரப்பி, அப்புறமா கீமோதெரப்பி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற இது இருந்துச்சு. ஸோ அது கண்டினியூஸா 28 நாட்கள் பண்ணணுன்ற ஃபர்ஸ்ட் கோர்ஸ். ஸோ அது 28 நாட்கள் எப்படி வரும் அப்படின்னா வாரத்துல 5 நாள், திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும், சனி ஞாயிறு 2 நாள் கேப்பு. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸா இருக்கணும் அப்படின்றதுனால எங்களுக்கு என்னோட சொந்த ஊர் வந்துட்டு விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பக்கத்துல ரெட்டியாபட்டின்ற ஒரு கிராமம். ஸோ அங்கேருந்து ஃபெசிலிட்டிஸ் இவங்களுக்கு துணையா இருக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள், ஏன்னா நாங்கள் இருக்கிறது ஃபேமிலியோட மைசூர்ல இருக்கிறோம். ஸோ என்ன பண்றது அப்படின்ற சூழ்நிலை சரி மதுரையில போகலாம், அங்கே இருக்கிற பிரபல மருத்துவமனைகள்லையும் அவரோட டாக்டரோட ஆலோசனையும் எடுத்தேன். ஸோ எல்லாருமே வழிநடத்துறது ஆங்கில மருத்துவத்துல ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. பட் எங்களுக்கு இவங்க கூட இருக்கணும், இவங்களை கூட வச்சுக்கணும், கூட இருந்து பார்த்துக்கணுன்ற ஒரு ஆர்வம். பட்டு ஊர்ல இருந்து 2 பேரும் ரொம்ப டிஸ்டன்ஸ், என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுல சரி ஓகே மைசூர்ல இருக்க மருத்துவமனைகளையும் விசாரிச்சு பார்த்தேன். மருத்துவ முறைகள் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஒரே மாதிரி தான் சொன்னாங்க. சரி ஓகே ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சோம். எப்பத்துல இருந்துன்னா நவம்பர், கரெக்டா நவம்பர்ல இருந்து ஆரம்பிச்சோம். 28 நாள் அந்த கோர்ஸுக்கு ஆல்மோஸ்ட் 2 மாசம் வரைக்கும் ஆகிப்போச்சு. ஸோ அந்த 2 மாசம் கோர்ஸ் முடிக்கிறதுக்குள்ளேயே அவரு அப்பாவோட மனநிலைகள் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கணுமா, இவ்வளவு ஒரு பணம் செலவு பண்ணி, ஏன்னா ரொம்ப வறுமை. ஸோ அதெல்லாம் தாண்டி எங்களை படிக்க வச்சு அவரு ஒரு ஸ்டெடியில எங்களை எல்லாம் ஆளாக்கி வச்சுட்டாரு. அந்த காசோட அருமை அவருக்கு தெரியுது. இவ்வளவு செலவு பண்ணி எங்களை என்ன காப்பாற்றணுமா, நீ பசங்களை எல்லாம் வச்சுட்டு இருக்கிற அப்படின்ட்டு அவர் ஒரு சில நேரத்தில் தப்பான முடிவுகள் வரைக்கும் சிந்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நான் தைரியமாக சொல்லிட்டு இருந்தேன், அம்மாவும் தைரியம் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னோட மனைவி வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா எப்பெல்லாம் நான் வந்து கொஞ்சம் வீக்கா இருந்தோம், என்னை வந்து அவங்க ஊக்கப்படுத்தி நீங்க சந்தோஷப்படணும். அப்பா நல்லா ஆயிட்டாருல, நீங்க மனம் உடைஞ்சா அப்பாவும் மனம் உடைஞ்சிருவார். சேம் அதே மாதிரி என்னோட குழந்தைங்களை வந்துட்டு தாத்தா கிட்ட ரொம்பவே பாசமா இருந்து இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரேடியோ தெரப்பி கோர்ஸ் வந்து முடிஞ்சது. ஸோ 1 மாசம் வந்து ரெஸ்ட்ல இருக்கணும். அதுக்கப்புறமா தான் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டு நம்ம என்ன ஏது பார்க்க முடியும் அப்படின்றத மருத்துவர் ஆலோசனை சொல்லியிருந்தாங்க. அங்கேயே இருந்தார்.
எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்திருந்தோம். எடுத்ததுக்கப்புறமா ரிசல்ட் வந்துட்டு எங்களுக்கு சாதகமாக வரலை. ஸோ இருந்தாலும் மனசை தளர விடலை. சரி, அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றதை மருத்துவர்கிட்ட ஆலோசனை பண்ணும்போது அவங்க ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த அறுவை சிகிச்சை எந்த மூலியமாக பண்ணணுன்ட்டு அந்த கட்டி இருக்கிற இடம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான இடத்துல இருக்குது. ஸோ நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா மோஷன் வந்துட்டு உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது, போகிறதே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அந்த காயம் வந்து ஆறுறதுக்கு வரைக்கும் ஒரு டியூப் வச்சு சைடில் வந்து ஒரு பேக் வச்சு அந்த மோஷன் வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, அது எவ்வளோ நாளைக்கு அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு கேட்டால் 3 மாதம் நாங்கள், இல்லைன்னா 6 மாதம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அந்த 3லேருந்து 6 மாதம் கம்பல்சரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சப்போஸ் இது வந்து உங்களுக்கு அந்த காயம் மாறிய சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா லைஃப் லாங்காக நீங்கள் அந்த பேக் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது அப்பாவுக்கும் அதில் வந்து உடன்பாடு இல்லை, எனக்கும் வந்துட்டு. ஏன்னா கிராமத்தில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக அப்பா மூவ் பண்ணிட்டு இருப்பார், செஞ்சுட்டு இருப்பாரு. ஸோ அந்த பேக் வச்சுக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகணும் வரணும்னா ரொம்ப சங்குஜமாக இருக்கும். அவரோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு எனக்கும் அதில் உடன்பாடு இல்லாமல் இருந்துச்சு. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலில் அதோட நிறுத்திக்க வேண்டாம் அப்படின்ட்டு நானும் அதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருந்தனோ ஸோ அந்த டாக்டர்கிட்ட எல்லாம் கன்சல்ட் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாருமே அதே மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, சென்னையிலையும் ஒரு சில ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் இங்கேயும் ஒரு சில பெரிய ஹாஸ்பிட்டலில் போயிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரே மாதிரி தான் சொன்னாங்க, யாரும் எதுவும் இல்லை, மெத்தட் நீங்கள் இது வரைக்கும் பண்ணது கரெக்டு, ஸோ என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களோ அதுவும் கரெக்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த அறுவை சிகிச்சை என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருந்தேன். அப்புறமா என்னோட மேனேஜர் வந்து கரெக்டான நேரத்தில் கைட் பண்ணார். அதான் கடவுள் மனிதர் உருவத்தில் வருவாங்க, அந்த அறுவை சிகிச்சை நடைபெறாம நல்லபடியா வந்து அவரு என்ன வந்து கரெக்டா கைட் பண்ணாரு. நீங்க நம்பிக்கையோட வந்தீங்களா? அவரு சொன்னார், இது மாதிரி இருக்கிறாரு டாக்டர் வீரபாபு, போய் பேசிப்பாரு, உனக்கு விருப்பம் அவரோட ட்ரீட்மெண்ட் வந்துட்டு கரெக்டாக இருக்குன்னு நம்பினா அட்மிட் ஆகு, நல்லபடியாக வெளியே வரலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. ஸோ நானும் வந்தேன். சாரை பார்த்து மீட் பண்ணதுல எனக்கும் இப்ப சந்தோஷமா இருக்கீங்களா குடும்பத்தோட? ஐயா, நீங்களும் நல்லா தானே உணர்றீங்க, உடம்புல எந்த பிரச்சனை, நீங்க உங்க மன பிரச்சனையும் சீக்கிரமே தீர்ந்துடும். தமிழருவி தர்பார் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம்மா. வணக்கம். உங்க பேர் என்ன? பிரியா. என்ன உங்க உடம்புக்கு பிரச்சனைமா? எனக்கு வந்து லிம்ஃபோமா சொன்னாங்க, கேஸ்ட்ரிக் லிம்ஃபோமா. என்ன பண்ணும் உங்க உடம்பு, என்ன பண்ணுது? நாங்கள் ஃபெப்பில் தான் கண்டுபிடிச்சோம். இந்த இயரில் ஒரே வாமிட்டிங்காகவே வாமிட்டாகவே வந்துகிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். ஸோ அப்போ ஹாஸ்பிட்டலில் காட்டச்சு. அவங்க என்ன சொன்னாங்க, பயோப்சி அந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்தாங்க. 1 month ஆகிடுச்சு அது டெஸ்ட்டெல்லாம் வர்றதுக்கு. கேஸ்ட்ரிக் லிம்ஃபோமா, கீமோ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஹாஸ்பிட்டல் சரி 6 cycleக்கு நாங்கள் இது கேன்சர் டிடெக்ட் பண்ணிட்டாங்களா? அதில் கேன்சரில் கேஸ்ட்ரிக் லிம்ஃபோமா பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க 6 cycle நீங்கள் வரணும், கீமோ கொடுத்தா ஓகே, ஆப்ரேஷன்லாம் சொல்லலை, கீமோ கொடுத்தா சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. சரி 6 cycleக்கும் சரி நாங்கள் ஒரு 5 cycle போனோம். 3rd cycle அப்போது அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பெட் ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி எடுத்து பார்க்க சொல்ல அந்த உள்ளே இருக்க அந்த கட்டி வந்து சைஸு எதுவுமே அதிகமாக ஆகலை, கம்மியாக ஆகலை, அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ இன்னும் 3 cycle இருக்குமா, அது பார்க்கலாம் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. சரி சொல்லிவிட்டு 4th 5th போயிடுச்சு. 5th போக சொல்ல ஒரே எனக்கு வாமிட் நிற்கவே இல்லை. எது சாப்பிட்டாலும் வாமிட் வந்துகிட்டே இருக்கும். வீட்டில் பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க, வாமிட் வந்துகிட்டே இருக்க சொல்ல. அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து சிடி ஸ்கேன் எடுத்தோம். சிடி ஸ்கேன் அதே ஹாஸ்பிட்டலில் எடுக்க சொல்ல திருப்பியும் அதே சைஸ் வந்து அதிகமாகலை, கம்மியாகலை, அதே தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ கீமோ கொடுத்தோம். எனக்கு ரொம்ப டயர்டாகவே இருக்கும், எப்போ பார்த்தாலும் படுத்துகிட்டே இருப்பேன், எதுவுமே எனக்கு செய்ய முடியாது. என்னுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுது. ஒரு சேரில் போய் உட்காந்துப்பேன். மைண்டெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 cycle பண்ண சொல்ல கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன், சரி நமக்கு சரியாயிடும். 4th 5th பண்ண சொல்ல ரொம்ப மோசமாயிடுச்சு. அந்த வாமிட்டிங் அப்படியே இருந்துகிட்டே இருந்தது. எனக்கும் மைண்ட் லெவல் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து வீரபாபு டாக்டர், இவரை யார் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது? இங்கே வந்து எங்கள் ஹஸ்பண்ட் எங்கள் சித்தப்பா சொன்னாங்க.
எங்கள் ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸ் எங்கே இருக்காங்க, அவங்க சொன்னாங்க இங்கே வந்து பாருங்க சொன்னாங்க. எங்கள் சித்தப்பாவும் ஃபஸ்ட்டே சொல்லிட்டு இருந்தாங்க, கொரோனா டைமில் நிறைய இது பண்ணியிருக்காங்கம்மா அப்படின்ட்டு, அங்கே போய் பாருங்க அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் 100 ஹாஸ்பிட்டல் போகலாம், அலோபதியே பார்க்கலாம் சொல்லிட்டு தான் மைண்ட் செட் அப்படி இருந்துச்சு. சித்தா அப்படின்ட்டு இல்லை, அதுலேயே காமிச்சிட்டோம். அந்த ஹாஸ்பிட்டல் சரியில்லை நம்மளுக்கு அப்படி புரிஞ்சுது. சரியாகலையே, நம்ம வேறு ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அலோபதிலேயே சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேயும் போக சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னா பெட் எடுக்க சொன்னாங்க. அதே மாதிரி எடுக்க சொன்னாங்க, எல்லா டெஸ்ட் எண்டோஸ்கோப்பிலாம் போட்டு பார்த்தாங்க, பயோப்சிலாம் எடுத்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் போகலான்ட்டு பிளானு. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, கார்டி செல் தெரப்பி ஒன்று பண்ணணும்னு சொன்னாங்க. அது கார்டி செல் தெரப்பினா நம்ம செல்லு வந்து எடுத்துட்டு அதுக்கு இம்யூனிட்டி பவர் எவ்வளோ இருக்குது கொடுத்து லேபில் வச்சு அது வந்து திருப்பியும் வந்து நம்ம பாடியில் இன்சர்ட் பண்ணுவாங்க. ஓகே, அது பண்ண சொல்ல அது டைரெக்டாக போயிட்டு எங்கே அந்த கட்டி இருக்கோ அதை எடுத்துடும் அப்படின்னு சொன்னாங்க. இதுதாம்மா பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு எங்கள் வீட்டில் வந்து பேரண்ட்ஸு ஹஸ்பண்ட்லாம் உடம்பு தாங்குமா, பண்ணுறோம் ஓகே, உடம்பு தாங்குமா, கம்ப்ளீட்டாக இது கிளியர் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சாங்க. வீட்டில் எல்லாரும் எனக்கும் அவங்க போன் மேரோ வேற பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த தெரப்பிக்கு போன் மேரோ சொன்னோடனே மைண்டு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் யாருக்குமே இல்லை. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டு இருக்க சொல்ல எங்கள் ஹஸ்பண்ட் அந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் இங்கே இருக்காங்க, அங்கே ஒரு வாட்டி நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, சரி சித்தா அலோபதியிலேருந்து எப்படி சித்தாக்கு வந்தால் வேறு ஏதாச்சும் இதுவாகுமா, சைடு வேறு ஏதாச்சும் காட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. சரி நம்மளுக்கு போய் தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். அப்படியே இங்கே வந்துட்டோம். இங்கே போகல. நீங்கள் இங்கே வரும்போது எந்த ஸ்டேஜில் இருந்தீங்க? வலி மற்ற பிரச்சனைகள்லாம்? பெயின் இல்லை மேம், ஆனால் வந்து என்னால் சாப்பிட முடியாது, வாமிட் கொஞ்சமாக ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு, வாமிட்டிங்கும் இருந்துச்சு. ஓகே, கம்ப்ளீட் க்யூரே ஆகலை அது. இப்போ இவர் எவ்வளோ நாளாக இப்போ மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? ஃபெப்ரவரிலேருந்து ஜூலை வரைக்கும் அலோபதியில் காமிச்சோம். இல்லை இப்போ இந்த சித்தவர் இங்கே சித்தாக்கு வந்து 31 அப்போ வந்தோம், ஜூலை லாஸ்ட் வந்தோம். அப்போத்துலேருந்து இங்கே காமிக்க கொஞ்சம் டயர்னஸ் இல்லை. அப்புறம் எனக்கு இங்கே கொஞ்சம் பிளாக் இருந்த மாதிரி இருந்தது, அது கொஞ்சம் மசாஜ்லாம் பண்ணாங்க, அது கொஞ்சம் அது க்யூர் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் உள்ள போகுது, வாமிட்டிங் நின்றுச்சு. இப்போ உங்களால் இன்டேக் பண்ண முடியும், வேற பெயின் எதுவும் உங்களுக்கு? மென்டலி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கொஞ்சம் ஹோப் இருக்குல்ல உங்களுக்கு? நம்பிக்கை தான் வாழ்க்கை, அதனால அதே நம்பிக்கையோடு இருங்க, எல்லாம் சரியா போயிடும். எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.